गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பிரம்மதேவன் தேவர்கள் இவர்கள் எல்லோரும் போய் கைலாசத்தில் இருக்க பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி மேலே வந்து தப்பு பண்ணவர்களெல்லாம் மன்னித்து இந்த யாகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இப்படி யார் யாருக்கெல்லாம் அங்கஹீனமாச்சோ அவர்களுக்கெல்லாம் அந்த அங்கம் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டாலோன்னு போன அத்தியாயத்தில். அதுக்கு இப்போ மேலே பரமேஸ்வரன் பதில் சொல்கிறாரா, எனக்கு ஒன்றும் உங்கள்கிட்டலாம் கோபம்லாம் இல்லை, தப்பு பண்ணார்கள் கோபத்தோடு இது பண்ண தண்டனை எடுத்து அவ்வளோதான், இப்போல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்கள் எப்படி கேட்டேல், இந்த தக்ஷனுக்கு தலை கொடுக்கணும்னு இல்லணும், அந்த தக்ஷனுக்கு பழைய தலை கிடையாது, அந்த யாகத்தில் எந்த ஆட்டு தலை இருக்கோ அதை வச்சு அவனை உயிர்ப்பிச்சிருவோம். இந்த பகனுக்கு அவன் கண் இல்லாததுனால அவனுடைய நண்பன் மித்ரன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மூலியமாக அவன் பார்க்கட்டும். இந்த பூஷா இவர் பல்லு இல்லாததுனால எஜமானன் அந்த யாகத்துக்கு யார் எஜமானனோ அந்த எஜமானம் மூலியமாக அவன் சாப்பிட்டு சந்தோஷம் அடைவான். அதை அப்புறம் இந்த புருகுவுக்கு இந்த தாடி தானே இந்த ஜடையை பிச்சு போட்டார், அவருடைய தாடியை பிச்சு போட்டார், இந்த மீசையை திருப்பினார், மீசையை பிச்சு போட்டார் தானே வந்தது. ஆட்டினுடைய தாடி எடுத்து வச்சு அவரையும் இந்த எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோன்னு இப்படி பரமேஸ்வரன் தண்டனை கொடுத்தது தான். ஏன்னா தப்பு பண்ணினா அதுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அந்த தண்டனை திருப்பி சரி பண்ணிட்டான்னா அப்புறம் எல்லாரும் உலகத்தில் அவர் தான் சரி பண்ணிடுவாரேன்னு தப்பு பண்ணி காலில் விழுந்தான்னா திருப்பி இந்த தண்டனை இல்லாமல் போய் சரி பண்ணிடுவார்னா தப்பு பண்ணிட்டே தானே இருப்பா. அதனால் கொடுத்த தண்டனை கொடுத்தது தான். அந்த தண்டனையிலேருந்து கொஞ்சம் சமனம் ஆவது போல் இப்படி இவர்கள் கண்ணு தெரியலனாலும் தன் நண்பன் மூலியமாக பார்க்கட்டும், இது எஜமான மூலியமாக சாப்பிட்டும், அவருக்கு அந்த மீசை இல்லைன்னாலும் ஆட்டினுடைய மீசை வைக்கிறேன், தலை இல்லைனாலும் ஆட்டினுடைய தலையை வைக்கிறேன், ஆட்டினுடைய தாடியை வைக்கிறேன் புருகுக்குன்னு இப்படி பரமேஸ்வரன் அனுக்கிரகம் பண்ணி மேலே வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் எல்லோரையும் அழிச்சுட்டு கிளம்பி அந்த யாகசாலைக்கு வரார். பரமேஸ்வரன் சொல்கிறாரா, நானே நடத்தி வைக்கிறேன் யாகத்தை, யாகம் நிற்கிறது அமங்கலகரம்னு எனக்கு தெரியும், அவசியம் பண்ணுவோம், நானே வரேன்னு அத்தனை தேவர்களோடு சேர்ந்து கிளம்பி வராராம். யாரெல்லாம் அந்த தேவர்கள்லாம் இந்த அடி வாங்கினவா எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் சீக்கிரத்தில் சரியாயிடும் உடம்பு அப்படின்னு அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறார் பரமேஸ்வரன். இந்திரன் முதலியவர்கள் எல்லோரும் கிளம்பி பரமேஸ்வரனோடு கூட அந்த யாகசாலைக்கு அங்கே அந்த சரீரம் தக்ஷனுடைய சரீரமானது கீழே விழுந்து கிடக்கு. அந்த எந்த உடைய பசுவை வச்சுன்னு அந்த யாகத்தை பண்ணுவாலோ அந்த பசுவனுடைய சரீரமானது தலை துண்டாகி அங்கே கிடக்கு. அந்த பசுன்னா அந்த ஆடு, அந்த ஆட்டினுடைய தலையை எடுத்துட்டு இந்த தக்ஷனுடைய சரீரத்தோடு வச்சுன்னு பரமேஸ்வரன் இப்படி எழுப்பி விட்டாராம். ஆட்டு தலையோடு சேர்ந்துட்டு தக்ஷனானவன் இப்படி எழுந்துக்கிறான். எழுந்துட்டு இப்போ மனசில் இருக்கிற அந்த பாபம் அந்த துஷ்டத்தனம் எல்லாமே போயிடுதான் பரமேஸ்வரனுடைய ஸ்பரிசத்தினால. அப்படி போன உடனே அப்படி அவனுக்கு காட்சி கொடுப்பது போல கண்ணை திறந்து பார்த்த உடனே நேராக பரமேஸ்வரன் டமருவோடையும் திரிசூலத்தோடையும் காட்சி கொடுக்குறாராம். அப்பேற்பட்ட அழகான மூர்த்தியை பார்த்து இப்போ தான் அதனுடைய பூர்ண அனுபவத்தை, அந்த மூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிக்கும்போது ஆஹா எப்பேற்பட்ட மூர்த்தியை போய் நிந்த பண்ணிட்டேனே, எப்பேற்பட்ட மூர்த்தியை போய் நிந்த பண்ணிட்டேனேன்னு தான் உணர்ந்து இப்படி குன்னுக்கு இருக்கிறாராம். குறிண்டு திருப்பி அந்த பரமேஸ்வரனை பார்த்து ரோமாஞ்சம் ஏற்பட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே கத்கதமாக ஆயிட்டான்னா பேச முடியாமல், எப்பேற்பட்ட ரூபத்தை நிந்திச்சிட்டேனே, இந்த ரூபத்தை இப்போ அனுபவிச்சு தான் ஆகணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மேலே கத்கதத்தோட பரமேஸ்வரனை குறித்து சில ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான் தக்ஷன். இந்த பரமேஸ்வரனை பார்த்து தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது, பிரபோ என்னை சம்ஹாரம் பண்ணலோன்னும், என்னை சம்ஹாரம் நீங்கள் பண்ணினதான் சரி அப்படின்ட்டானா தக்ஷன். ஏன்னா நீங்கள் மாத்திரம் அந்த கோபப்பட்டு சம்ஹாரம் பண்ணலன்னா இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் உங்களை துவேஷிச்சுன்னு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அப்பேற்பட்ட பாப்பியாக இருந்திருப்பேன். எனக்கு அந்த நல்ல சரீரம் நல்ல பதவியோடு இப்படி தலைங்காலும் ஆரோக்கியமாக இருந்து இப்படி இருக்கிறத விட, அப்படி நிந்த பண்ணிட்டு இருக்கிறத விட, இப்போ இந்த ஆட்டுத்தலையோடு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சரீரம் எனக்கு பரம சந்தோஷமாக இருக்குது, பரம ஆனந்தகரமாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த சமயத்தில் என்னை சம்ஹாரம் பண்ணும்போது எனக்கு பயமாக இருந்தது, அதனால் சம்ஹாரம் பண்ணி என்னோடய அஜ்ஞானத்தை நீக்கிட்டு இப்படி இந்த தலையை வச்சு எனக்கு இப்படி ஆனந்தகரமாக உங்களை அனுபவிக்கிறதுக்குள்ள அந்த பாக்கியத்தை கொடுத்தேலே, நீங்கள் பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் தன்னை சம்ஹாரம் பண்ணது சரின்னு சொல்லி பரமேஸ்வரன்ட்ட சொல்கிறாராம். மேலே இன்னுமே கத்கதமாக தான் பண்ண தப்பு இதெல்லாம் உணர்ந்துட்டே மேலே பேசலாம். இதுதான் உண்மையான பிராயச்சித்தம். பிராயச்சித்தம்னா என்ன?
ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி உட்காந்துட்டு அந்த இதெல்லாம் லட்சம் ஜப்பம் கோட்டி ஜப்பம் பண்ணி ஹோமத்தை பண்ணுறது பிராயஷ்சித்தமானா அது பிராயஷ்சித்தில் அது சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய பிராயஷ்சித்தத்தில் இருக்கிற ஒரு 50% தான். இன்னொரு 50% என்னன்னா, ஆஹா இப்படி பண்ணிட்டேனே, இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு இந்த சித்தத்தை போட்டு இந்த தப்பு பண்ணிட்டோமேன்னு ஜென்மாவில் நம்ம இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்ம சரி பண்ணிக்கிறோம் பார்த்தல. அதுதான் உண்மையான பிராயச்சித்தம். அப்படி இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த சமயத்தில் உங்களை நான் எப்படிலாம் தேசம் பண்ணினேன். இப்போ சாதாரணமாக இருக்கிற ரொம்ப சின்ன லெவலில் இருக்கிறவனை பார்த்து திட்டினாலே அவனுக்கு கோபம் வந்துடுறது. உங்களை ஏதோ பரவாயில்ல போங்க, அப்படி கோபம் வந்தால் என்ன பண்ணுறான், உடனே மேலே நான் வேலை செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை திட்டிட்டு கிளம்பிடுறான். இது சாதாரணமாக ஒன்றுமே வழி இல்லாதவனுக்கே அவ்வளோ கோபம் வருது. நீர் எப்பேற்பட்ட பிரபு, இந்த சராச்சரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கிற பிரபு, அப்பேற்பட்ட உங்களை எப்பேற்பட்ட சபை அது, அத்தனை தேவர்கள் எல்லோரும் வந்திருந்த போது நான் உங்களை அவமரியாதை பண்ணினேன். அப்போ உங்களுக்கு 1% கூட உங்கள் முகத்திலையும் விகாரம் தெரியல, உங்களுக்கு கோபமும் வரலை. அப்பேற்பட்ட பிரபுவான உங்களை போய் நான் துவேஷிச்சேனே, அதை நினச்சாலே எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ண தப்பை நினச்சி பார்த்து பரமேஸ்வரனை பார்த்து அழறாராம் தக்ஷன். அப்படி நான் இருந்த போதிலும் ஆனால் உங்கள் கருணை என்னென்னா, இப்படியே இவனை விட்டுடக்கூடாது, இப்படியே இருந்தால் வீணா போயிடுவானே அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணேல், நாரதர் மூலியமாக கோபம் வர்றது போல் கோபத்தை வர வச்சுட்டு இந்த வீரபத்ர சுவாமியை வச்சு என்னை அழித்து அந்த பழைய அஜ்ஞானத்தையும் போக்கி எனக்கு இப்போ இந்த ஒரு சரீரத்தையும் கொடுத்து உணர்ந்து அதனால் நான் ஆனந்தமாக இருக்கும் போது நீங்கள் பண்ணேலே, உங்களுடைய கருணை எங்கே, என்னுடைய கோபம் எங்கே? அதனால் எனக்கு என்னை நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாக படுறேன். என்ன கடைசியாக அப்படியே வீணாக போகாதபடிக்கு எப்படியோ உங்கள் கிருப்பையினாலும் உங்களோட மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டேன் ஒன்றும், அதனால் என்னை கண்டு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அருமையான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரன் முடித்து ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி முடித்த உடனே பரமேஸ்வரன் மேலே யாகத்தை ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே என்னென்னா, அதே தக்ஷன் தான், அவன் மகா கிட்டிக்காரனோன்னோ, நல்ல நான் தான் சொன்னேன், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவன், எல்லா விஷயம் தெரிஞ்சவன், யாகத்தில் என்னென்னலாம் நடக்கணும், எப்படிலாம் நடக்கணும் எல்லாம் தெரிஞ்சு துஷ்டத்தனம் இருந்ததுனால அது பிரயோஜனம் இல்லாமல் சோபிக்காமல் போயிடுது. இப்போ அத்தனையும் நல்லவனாக இருக்கும்போது பலவிதமாக அது சோபையாக ஆகிடும். அப்படி மாறினதுனால மேலே எல்லோரையும் வர சொன்னோம். அதே மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு என்னென்னலாம் ஏற்பாடு நடந்ததோ ஆப்ரம்ம கோஷோஜித யஜ்ஞ வைசசம்னு தாக்ஷாயினி எந்த யாகத்தை பார்த்து அப்படியே அசந்து போனாலோ, என்னடா இப்படி ஒரு யாகம் பண்ணுறாரு அப்படின்னு பண்ணிட்டு பரமேஸ்வரனுடைய எது இல்லாமல் வருத்தப்பட்டா. ஆனால் அந்த யாகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாலாம், இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கானேன்னு. இப்போ நல்ல புத்தியோட அதே மாதிரியே எதுவும் குறையாதபடிக்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு அதை வச்சு அத்தனை சாமக்கிரிகள் எல்லாத்தையும் வச்சு மேலே யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினா, அப்படி யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த ருத்ரகணங்கள்லாம் எல்லாத்தையும் இந்த பவித்திரமாக இருந்தால் தானே இந்த யாகமானது பிரயோஜனமாகும்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த மூத்தத்தை அடிக்கிறது, அப்புறம் இது பண்ணுறது, வேதியை உடைக்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையும் அந்த பூமியே அப்பவித்திரமாக ஆக்கிடுது. அதனால் இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு பிராயச்சித்தங்களோ ஹோமங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் மேலே இந்த யாகமானது ஆரம்பிக்கணும். அத்தனை விஷயம் தெரிஞ்ச தக்ஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த யாகத்துக்கு அத்வரியாக ஒரு மகரிஷி இருந்தார், அவர் மூலியமாக கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே இந்த புரோடாசத்தை பண்ணுங்க. இந்த புரோடாசத்தை மந்திரவத்தாக பண்ணுவா அந்த யாகசாலையில். அது பிரசாதமாக கூட முடிஞ்சோடனே எல்லாருக்கும் கொடுப்பா சாப்பிட்றதுக்கு. அதில் ஒன்றுமே இருக்காது, உப்பு இருக்காது, ஒன்று இருக்காது, அது ஒரு மாவு மாதிரி இருக்கும் அது. ஆனால் ருச்சிகரமாக இருக்கும் மந்திரவத்தாக வந்ததுனால. அது அதை அந்த யாகசாலையில் மந்திரம் சொல்லிகிட்டே அதை வறுத்து அதை பாக்கம் பண்ணுவா. அந்த யாகசாலையில் இருக்க சாமக்கிரிகளை வச்சுட்டு அது சமைப்பா. அதை பண்ணி நீங்கள் மகாவிஷ்ணுவுக்கு இதை நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த மகாவிஷ்ணு இதுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவருக்கு பண்ணியாச்சுன்னா இந்த இடமே பவித்திரம் ஆகிடும், மேலே நம்ம யாகத்தை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு இந்த தக்ஷன் அந்த பழைய கம்பீரத்தோடையே சொன்ன உடனே அந்த அத்வரியானவர் ஆரம்பிக்கிறார். அப்படி அந்த புரோடாசத்தை பண்ணி, பிரபுவே இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியை பரம பவித்திரமாக ஆக்கணும், யாகத்தை பூர்த்தி பண்ணணும்னு அப்படின்னு இப்படி நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இப்படி மனசார எல்லோரும் தியானம் பண்ணி மகாவிஷ்ணுவை கூப்பிட்ட உடனே இப்படி சாதாரணமாக நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு மேலே ஆரம்பிச்சிருவா. என்ன ஆச்சரியன்னா, அங்கே சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே அங்கே சதுர்புஜத்தோடு ஆவிர்பாகமாகறாரா அந்த யாகத்தை
பார்த்த உடனே எல்லோரும் நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹா, இப்படி ஒரு பாக்கியமா எங்களுக்கு யாகத்தில் யஜ்ஞோவை விஷ்ணுன்னு எந்த யாகமே பகவத் ஸ்வரூபமாக நினச்சின்னு நாங்கள் பண்ணுறோமோ அப்பேற்பட்ட நீங்களே வந்தேலே, உங்களை எதை நினச்சி எதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியாதே, அப்பேற்பட்ட நீங்களே வந்தேலே அனுகிரகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பிரபு நீலமேக சாமலவர்ணன் பீதாம்பரதாரி, திவ்யமான சரணாரவிந்தம், திவ்யமான முழங்கால், திவ்யமாக இடுப்பில் பீதாம்பரம், பகவானுடைய தொப்புள், அப்புறம் விஸ்திருத்தமான மார்பு, அதில் மகாலட்சுமியோடு வந்திருக்காராம் பிரபு. கழுத்தில் கௌஸ்துபம், அப்புறம் சதுர்புஜம், சங்கம் சக்கர கத பத்மம், கண்டம் மந்தஹாசத்தோடு, நீண்ட மூக்கு, அழகான கண்கள், மகர குண்டலம், இப்படி கிரீடத்தோட கஸ்தூரி திலகத்தோட பிரபு வந்து எல்லோருக்கும் காட்சி கொடுக்குறாராம். மேலே பகவான் பேசுகிறார் மகாவிஷ்ணு. அப்படி மகாவிஷ்ணு பகவான் வந்து பேச வருவதுக்குள்ளே யாரும் பேச விடலையாம் மகாவிஷ்ணுவை, பிரபுவை ஸ்தோத்திரம் பண்ணி தீர்க்கிறாலாம் வரிசையாக எல்லோரும். ஏன்னா அவெல்லாம் பரம சந்தோஷம். ஏன்னா இது அப்பவித்திரமாக எடுத்து இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இது இப்படி அப்பவித்திரமாக இருக்கிறதா பிரபு ஏற்றுப்பாரா இல்லைன்னு தெரியலையே. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த யாகத்தை பண்ணுறோம், கடைசியில் இது வந்து அந்த பலனை கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது, இதை ஏற்றுண்டா போரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பரம கிருபாலுவான நீங்கள் அதை ஏற்றுக்கிறது மாத்திரம் இல்லாமல் நேராக வந்து வாங்கிட்டு இது வந்து நீங்கள் பண்ணுறது சரிதான், இது வந்து எந்த அப்பவித்திரமும் ஆலைன்னு எங்களுக்கு சொல்வது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மேலே போட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல்ல தக்ஷன் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறானா அந்த பிரபுவை பார்த்து. ஏன்னா தன்னால் தானே இத்தனை அனர்த்தமும், இது அனர்த்தம் பண்ணும்போது யாருக்கும் புரியாது. அந்த நல்லவனாக மாறிட்டான்னா அப்போ தான் தெரியும், ஆஹாஹா இப்படி பண்ணிட்டோமேன்னு அந்த ஜென்மா முழுக்க அது குத்துமொன்னோ. இப்போ அந்த தக்ஷனை வந்து கஷ்டப்படுத்துறது நம்மளால தானே இத்தனை அனர்த்தமும், நாம் மாத்திரம் ஒழுங்காக இந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணி அந்த பரமேஸ்வரன் மேலே கோச்சிக்காமல் அவருக்கும் ஒரு வண்டியை அமைச்சு அவரை வந்து உட்காந்து வச்சு பூஜிதா வித்தியோட இந்த யாகத்தை பண்ணியிருந்தோன்னா எங்கேயோ போயிருந்துருப்பேன். அது இல்லாதபடிக்கு தேவையா இல்லாதன இந்த பதவினாலையும் அகம்பாவத்தினாலையும் பண்ண தப்புனால நம்மளால் எத்தனை பேருக்கு ஹிம்சையாக இருக்குது. இந்த பிருகுவுக்கு ஹிம்சையாக இருக்குது, பகவானுக்கு ஹிம்சையாக இருக்குது, இந்த பூஷாக்கு ஹிம்சையாக இருக்குது, போராதுக்கு வந்த பிராமணர்கள் தேவர்கள் எல்லோருக்கும் அடி விழுந்ததோனோ. அதனால் அத்தனை பேரும் தன்னால் கஷ்டப்பட்டதுனால தான் வருத்தப்பட்டு மேலே பகவானை குறித்து முதல்ல தக்ஷன் தான் ஸ்தோத்திரம் பண்ணுறான். எப்பொழுதும் யாராலையும் வந்து தொட முடியாது, ஸ்பரிசம் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியாது அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலையில் அகண்டமாக இருக்கக்கூடிய பிரபு நீங்கள். ஆனால் அப்பேற்பட்ட நீங்கள் எங்கள் மேலே வச்ச ஆசையினால் அந்த பதவியை அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு எங்களை மாதிரியே இப்போ நான் இப்படி வந்தால் தானே நம்புவா, இப்படி வந்து சதுர்புஜத்தோட மகாவிஷ்ணு இருப்பார்னு அப்படி மகாவிஷ்ணு வந்தால் தானே ஜனங்கள் நம்புவா. அந்த மகாவிஷ்ணு வந்து ஒரு முதல மாதிரி வந்தான்னா நம்புவாளா, இல்லை ஒரு பூனை மாதிரி வந்தால் நம்புவாள்னா? மகாவிஷ்ணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தோட மகாவிஷ்ணு வந்தால் தான் மகாவிஷ்ணுவை நாம் நம்புவோம். இதுதான் நம்மளுடைய சுபாவம். ஆனால் பிரபுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பிரபுவுக்கு, நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரபுவுக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரி மகாவிஷ்ணுவாக வந்தால் தான் நாங்கள் நம்புவோன்றதுக்காக எங்களை மாதிரியே பிராகிருத சரீரம் போல் எடுத்துட்டு வந்து எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீரே, உங்களுடைய கருணைக்கு வந்து என்ன சொல்ல முடியும்? நாங்கள் நம்பணும், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக, நான் தான் மகாவிஷ்ணுன்றதுக்காக அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்திருக்கையிலே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். மேலே வரிசையாக ஒவ்வொருத்தராக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரலாம். அந்த வந்த ரித்விக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாலாம். நந்திகேஸ்வர சாபம் கொடுத்தாரோன்னு இந்த பாபியாக இருக்கக்கூடிய அகம்பாவியாக இருக்கக்கூடிய தக்ஷனை யாரெல்லாம் அனுசரிக்காலும் அவர்களுக்கு ஆத்ம ஞானம் வராது. வேதம்ன்றது விற்கிறதுக்காகவும் தாம்பத்துக்காகவும் தான் வந்து 4 பேர் பார்த்தா இப்படி ஆச்சாரமாக இருப்பது போல் இப்படிலாம் இருப்பான், இந்த மாதிரி வேதத்தை விற்பான்னு சொல்லிட்டு அந்த புத்தி நந்திகேஸ்வருடைய சாபத்தினால எங்களுக்கு வந்துடுத்து. அந்த புத்தி பேதலிச்சதுனால தான் வந்து நாங்கள் இப்போ ஏற்பட்ட யாகத்தில் வந்து கலந்துட்டோம். இல்லைன்னா தர்மசாஸ்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண போகிறோம்? ஏன் தப்பு பண்ணா? நந்திகேஸ்வரோட சாபம். யார் இந்த தக்ஷனை பின்னாடி போகிறானோ அவனுக்கு இப்படிலாம் போகக்கூடாதுன்னு அப்படி அந்த சாபத்தினால நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் பிரபு, அதை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரித்விக்குகள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா. அந்த வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபுவை பார்த்து மேலே பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுறாராம். பொதுவாக நம்ம சமமாக இருக்கிறவாளை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம். ஈர்ஷப்படாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஸ்தோத்திரம் நிச்சயமாக பண்ண மாட்டோம், ஃப்ரெண்டாக தான் பார்ப்போம். ஆனால் பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட குணவானாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாராம். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் என்ன எல்லாரும் வந்து நீ வந்து சுடுகாட்டில் இருக்க சாம்பலை பூசின்னு இருக்க, எப்படி அமங்கலமான வஸ்து வச்சுட்டு இருக்க, பூத்த பிரேத பிசாச்சகனங்களோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிந்த பண்ணுறாத தக்ஷன் மாதிரி உள்ளவாலாம். அப்படி நிந்திக்கும் போது நான் ஏன் கோபப்படாமல் இருக்கேன் அப்படின்னா, நான் கோபப்படாமல் இருக்கிறது என்னோட சுபாவம்ன்றா. ஆனால் அது காரணம் இல்லை, உம்மை ஆசிரியிச்சு உம்மை சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணுறதுனால தான் எனக்கு அந்த கோபமானது வராமல் இருக்குன்னு மகாவிஷ்ணுவை பார்த்து பரமேஸ்வரன் சொல்கிறாராம் இந்த இடத்துல.
மேலே பிரம்மதேவன் என்ன சொல்கிறாருன்னா, அப்பேற்பட்ட வைகுண்டவாசி பிரபு, நீங்கள் திரிகரணத்தினால உங்களுக்கு தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த மாயையில் அகைப்பட்டு இப்படி வாழ்ந்துட்டுருக்கிற இந்த ஜனங்களுக்கு எப்படி கீதாச்சாரியன் சொன்னாலும் என்னுடைய அனுகிரகத்தினால தான் இந்த மாயையை தாண்ட முடியும்னு சொன்னேலோ, அதே போல் உங்களுடைய அனுகிரகத்தினால தான் இந்த மாயையை தாண்ட முடியும். அப்படி மாயானது ரொம்ப பொல்லாதது. நீங்கள் எல்லோரும் இந்த மாயையிலேருந்து தாண்டறதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். அப்பேற்பட்ட பிரபு நீங்கள்னு பிரம்மதேவன் சொல்கிறார். மேலே இந்திரன் அழகாக சொல்கிறாராம். ஏன்னா இப்போ ஒரே ஒரு ரகலை நடந்திருக்கு. இது யாகம் நடக்குமா நடக்காதான்னு பார்த்தா அங்கங்கே அவன் விழுந்து கிடக்கான். எல்லோருக்கும் அடி, எங்களுக்கு முதுகெல்லாம் அடிங்க வீங்கிருக்கு. தக்ஷன் ஒன்று செத்து போயிட்டான், தக்ஷன் காலமானா, புருகுவுடைய மீசையானது போச்சு, ஜடையானது போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போச்சுன்னு ஒரே அல்லோல கல்லோல போட்டுருக்கும். மனசில் சாந்தியே இல்லாமல், ரொம்ப மன நிம்மதி இல்லாமல், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் இதுக்கு ஒரே வழி, ஒரே மருந்து என்னென்னா உம்மை தரிசனம் பண்ணுறது தான். அப்படி உங்களை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வைகுண்டத்துக்கு வராதபடிக்கு நீங்கள் இங்கே வந்துட்டே எங்களை பார்க்குறதுக்கு. உங்களை பார்த்த உடனே என்னாச்சுன்னா, இத்தனை நேரம் இப்படி நடந்ததுக்கு, இந்த யாகம் நடந்ததே, இது நின்று போயிடுதே, தப்பு பண்ணிட்டோம், அது இதுன்னு ஒரு மனசில் போட்டு ஒரு குழப்பம் இருந்து ஒரு நிம்மதியே இல்லாத, சமாதானமாக இல்லாத மனசானது உங்களை பார்த்த உடனே சமாதானம் ஆகிடுத்து. இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்திரன் அழகாக சொல்லி முடிக்கிறான். மேலே யஜ்ஞபத்னிகள்லாம் வர்ணிக்கிறாளாம், அவளுக்கு இந்த யாகம் நடக்கணுன்ற கவலை தான். அதனால் பிரபு நீங்கள் வந்தேல் இனிமேல் நாங்கள் அந்த கவலைப்பட மாட்டோம், இந்த யாகம் ஆனது நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னு அவர் ஸ்தோத்திரம் பண்ணால், மேலே பிரசூதி அம்மா சொல்கிறாளாம், பிரபு நீங்கள் எப்படி கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்தேல், நீங்கள் வந்ததுனால எல்லோருடைய மனசும் பிரசன்னமாயிடுது. நீர் எப்படின்னா, இந்த சரீரத்தில் என்ன தான் சரீரம் இருந்தாலும் தலை தான் முக்கியம். இந்த தலை இருந்தால் தான் இன்னார் இவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த தலையை வச்சு தான். தலை இல்லாத முண்டத்தை யார் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அப்படி இருக்கிற இந்த சரீரத்துக்கு தலை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உம்முடைய அனுகிரகம் நீர் ரொம்ப முக்கியம். இந்த யாகம் இவ்வளோ சம்பரமாக இவ்வளோ இருந்து இத்தனை பேர் இருந்தாலும் தலையாகிற நீங்கள் இதில் கலந்துட்டு இப்படி இல்லைன்னா இந்த யாகமானது பிரயோஜனப்படாது. அப்பேற்பட்ட எல்லோத்துக்கும் தலையாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த யாகத்தில் கலந்துட்டு இப்படி சொன்னதுனால இந்த யாகமே பரம பவித்திரமாக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரசூதி அம்மா சொல்கிறா. மேலும் இந்த பிராமணர்கள் சொல்கிறாலாம், பிரபு இந்த யாகத்தில் உள்ள சாமக்கிரிகளே நான் பகவத் ஸ்வரூபமாக தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய யாகம் இதில் இருக்க இந்த சுருக்கு, ஸ்ருவம், வரட்டி, ஸ்ரா, சமித்து, அப்புறம் நெய், அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய அந்த வேதி, அந்த அக்னி எல்லாம் எங்களுக்கு பகவத் ஸ்வரூபந்தான். யஜ்ஞோவை விஷ்ணுன்னு வேதத்தில் சொன்னது போல் யஜ்ஞஸ்வரூபியாக நீங்கள் இருக்கேன்னு நாங்கள் அப்படி பார்த்துட்டுருக்கோம். விஷ்ணு மகாவிஷ்ணுவாக எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களே இங்கே அனுகிரகம் பண்ணுறது எங்களுக்கு நாங்கள் பார்த்தது சரி அப்படின்னு சொல்வது போல் இருக்குது அப்படின்னு இவர்கள் சொன்னால், உடனே அக்னி பகவான் சொல்கிறாராம், அக்னி என் மூலியமாக தான் பிராமணர்கள் எல்லாத்தையும் அவளுக்கும் போய் சேர்க்குறா. அப்பேற்பட்ட முக்கியமானவன் பிராமணர்களுக்கு நான் அக்னியானவன். அப்பேற்பட்ட நான் அக்னி இப்படி ஜுவலிச்சுண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காரணம் நீர் அந்தரியாம என் உள்ள இருக்கிறதுனால தான். அப்பேற்பட்ட உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு அக்னி பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்போ ஏற்பட்ட உயர்ந்த கர்மாக்கள்லாம் யாகம் முதலியவர்கள் பண்ணுறதுக்கு உயர்ந்தது இடம் எதுன்னா பூமி. அந்த பூமி இல்லாத போது நீங்கள் வராக மூர்த்தியாக இந்த பூமியை எப்படி புனஸ்தாபனம் பண்ணி நாங்கள் எல்லோரும் உங்களை யஜ்ஞ ரூபமாக ஆராதனை பண்ணணும்னு இந்த பூமியை கொண்டு நிறுத்தினேலோ, அப்பேற்பட்ட பிரபு நீங்கள் எங்கள் மனசில் இருக்கிற இந்த கல்மஷத்தையும் போக்கி இப்போ பரம பவித்திரமாக உங்களை ஆராதனை பண்ணவும் போல பண்ணேலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டு பகவானுக்கு ஏகோபிச்சு நமோ நமஹா அப்படின்னு நமஸ்காரத்தை பண்ணுறார். மேலே மகாவிஷ்ணு பேச ஆரம்பிக்கிறார். இப்போ தான் பகவான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சமமாக பார். சமமாக பார்த்தேன்னாலே அவன் வேண்டியவன் வேண்டாவன், நான் பெரியவன் கீழவன் உனக்கு தோணவே தோணாது. அதான் பண்டிதா சமதர்ஷினா சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினான்னு கீதையை சொன்னது போல் உத்தம ஞானி யாருன்னா எல்லாரையும் சமமாக பார்க்குறவன் தான் ஞானி. சமமாக பார்க்குறவன் ஞானினா சமமாக எப்போ பார்க்க முடியும்னா சர்வத்திர பிரம்மத்தை பார்த்தா தான் சமமாக பார்க்க முடியும். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நீ பார்த்தேன்னாலே உனக்கு ஏற்றத்தாழ்வே இருக்காது. அப்படி அதை பார்க்காதனால தான் இத்தனை பிரச்சனையும். அதனால் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நான் தான் அப்படின் போது நான் பெரியவன் நீ பெரியவன் இந்த மாதிரி தப்புகள்லாம் எதுவும் உனக்கு தோணவே தோணாது. முதல்ல எல்லோரும் என்ன பண்ணணும்னா இந்த சமமாக பார்க்க ஆரம்பிங்க உலகத்தில் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்படி சமமாக பார்க்குற அந்த பக்தனுக்கு இந்த எந்த கஷ்டங்களும் இருக்காது, அவன் இந்த உலகத்துலேருந்து விடுபடுவான் அப்படின்னு பகவான் சொல்லி மேலே பகவான் சொல்கிறாரா, இந்த திரிமூர்த்திகளை நாங்கள் 3 பேரும் ஒன்று தான். இதில் நான் தாழ்ந்தவன் நான் மேலானவன் இப்படி யாருமே கிடையாது, நாங்கள் 3 பேரும் ஒன்று தான். அதனால் எங்கள் 3 பேரையும் எல்லோரும் சரிசமமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் முடிக்கிறார்.
மேலே இந்த பகவன் நாம ரசோதயத்தில் போதேந்திரால் சொல்கிறார். அவர் வந்து விபூதிட்டுருப்பார், இப்படி வந்து இந்த ஸ்மார்த்த சந்நியாசி தான், ஆனால் அனவரத்தும் வாக்கில் ராமநாமம் திரிபுன்ற வச்சுட்டு இப்படி பரமேஸ்வரனையும் ஆராதனை பண்ணுவார், பக்தி பண்ணுவார், ராமரையும் ஆராதனை பண்ணுவார். அப்படி சொல்லும்போது தன்னுடைய பகவன் நாம ரசோதயத்தில் சொல்லும்போது மத்பக்தா சங்கரத்வேஷி சங்கரத்வேஷி மத்பிரியா தாவுபௌ நரகம் யாத்தா யாவத் சந்திர திவாகரோன்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணுறாராம். எவன் ஒருவன் வந்து இந்த என்கிட்ட மகாவிஷ்ணு சொல்கிறாராம், இந்த வாக்கு என்கிட்ட பிரியத்தை வச்சு பரமேஸ்வரனை துவேஷிக்கிறானோ, அப்புறம் பரமேஸ்வரன் கிட்ட பிரியத்தை வச்சு என்கிட்ட துவேஷிக்கிறானோ, ரெண்டு பேரும் உருப்பட போகிறதில்ல. அவர்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா, ரெண்டு பேருக்கும் நரக்கத்தில் தான் அவளுக்கு வாசம். இந்த உயிர் போனதுக்கப்புறம் சரி நரக்கத்தில்னா எவ்வளோ நாள், இத்தனை யாத்ரா சரீரம் முடிகிறவள்லையும் அங்கே இருக்கணுமான்னா அப்படி இல்லையா. யாவத் சந்திர திவாகரம், சந்திர சூரியால் எத்தனை பரியந்தம் ஆகாசத்தில் ஜொலிச்சுன்னு இருக்காலோ அத்தனை கால பரியந்தம் அவன் நரக்கத்தில் வந்து இப்படி உழண்டுருப்பான், அவனுக்கு விமுக்தியே கிடையாது அப்படின்னு பகவான் சொல்கிறாராம். அதனால் எந்த தெய்வத்தையும் வந்து இந்த தெய்வத்தை வச்சுன்னு மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனை தேசம் பண்ணக்கூடாது, சுத்த சைவனாக இருக்கேன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவை வந்து இப்படி தேசிக்கக்கூடாது அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் எல்லோரும் சமமாக பார்க்கணும், எல்லோரும் பண்ணணும்னு பகவானே சொல்கிற. அப்படி சொல்லிவிட்டு மகாவிஷ்ணுவை சொல்லிவிட்டு மேலே இந்த யாகமானது நடக்கட்டும், இந்த யாகத்தினால நான் சந்தோஷம் அடைகிறேன், இந்த யாகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவானவர் அங்கே அந்தர்தானமானார். அப்படி பகவான் அந்தர்தானதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பரமேஸ்வரனுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த யாகத்தை ஆரம்பித்தானோ, பரமேஸ்வரனுக்காக பிரத்யேகமாக ஒரு மண்டபத்தை கட்டி வச்சுட்டான் தக்ஷன். அதில் பரமேஸ்வரன் இருக்க வச்சு அவருக்கு ஆவிர்வாகத்தை கொடுத்து எல்லோரும் பண்ணணும்னு சொல்லி, இப்படி எந்தெந்த இடத்துலாம் அருத்ரபாகம்னு எந்த ருத்ரபாகம் இல்லாத அந்த யாகத்தை பார்த்து கோபப்பட்டு வருத்தத்துடன் தாக்ஷாயினி அம்மா உயிரை விட்டாலோ, இப்போ அந்த யாகமானது ரொம்ப நல்லா நடந்து பரமேஸ்வரனுக்கு அப்படி ஆகுதி கொடுத்து பரமேஸ்வரன் எல்லோரும் சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னு இந்த சரித்திரத்தை சொல்லி மேலே விதுரர்கிட்ட மைத்ரேயர் சொல்கிறார். அப்பா நீ வந்து கேட்டையோன்னு எதனால் வந்து தாக்ஷாயினி ஆனவள் முன்னாடியே உயிர் விட்டா கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியேன்னு அதுக்காக இந்த கதையானது சொல்லப்பட்டு, இதே தாக்ஷாயினி தான் என்ன பண்ணான்னா, இந்த தக்ஷனுடைய சரீரத்தோட பரமேஸ்வரன் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத அந்த தாக்ஷாயினி என்ன பண்ணுறான்னா, ஹிமவானுக்கும் இந்த ஹிம பர்வதம் இருக்கே அதே ஹிமவான்ற புருஷன், அந்த ஹிமவானுக்கும் மேன அப்படின்னு ஹிமவானுக்கும் மேனுக்கும் பார்வதியாக பிறக்கிறான். அப்படி பிறந்து பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்னு இதை சொல்கிறா. பொதுவாக இந்த சரித்திரத்தை பார்வதி கல்யாணத்தோடு தான் பூர்த்தி பண்ணுறது. இப்படி பார்வதி அம்மா வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காலாம், பரமேஸ்வரன் தான் எனக்கு பர்த்தா அப்படின்னு. பகவான் வந்து பரீட்சை பண்ணுறாராம். பரமேஸ்வரன் ஒரு வயசான ரூபத்தில் வந்து பார்வதி கிட்ட வந்து, அம்மா நீ யாரை குடித்து பரமேஸ்வரன் குடிச்சு தானே நீ தபஸ் பண்ணுற, இதே மாதிரி தான் அவர் வந்து எப்பயுமே சுடுகாட்டில் இருப்பார், உடம்பு முழுக்க விபூதி பூசிண்டு இப்படி வந்து அவர் கூடலாம் நீ குடும்பம் நடத்தணும்னா சுடுகாட்டில் தான் குடும்பம் நடத்தணும். அப்பப்போ தினமும் வந்து இந்த ஸ்மசானத்தில் இந்த ஸ்மசானத்துக்கு புணங்கள் வந்துன்னு அவர் என்ன பண்ணுவார், அந்த விபூதியை எடுத்து உடம்பு முழுக்க தடவின்னு இருப்பார். இப்படிலாம் அவர் கூட இருக்கணுமா, நீ இவர் கூடலாம் இருக்காத, இது வந்து இருந்தால் அவனால் திருப்தியாக இருக்க முடியாது, இப்படிலாம் அவர் கூட வாழ முடியாது அப்படின்னு பரமேஸ்வரன் நிந்த பண்ணி பரமேஸ்வரனே வயசான ரூபத்தில் வந்து சொல்கிற. உடனே பார்வதி அம்மாவுக்கு கோவம் வந்து, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, நான் அந்த பரமேஸ்வரன் தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய பர்த்தா நான் மனசில் வரிச்சிட்டேன், நீங்கள் வந்து இதுக்கு மேலே பேசினா நான் என் உயிரை விட்டுருவேன், இது மாதிரி பேசிகிட்டே இருந்தேல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன உடனே பரமேஸ்வரன் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை எடுத்துன்னு வந்தாராம். உடனே நாதா அப்படின்னா திருவடியில் விழுந்தா. உடனே பார்வதி தேவி சொன்னாலாம், இப்படிலாம் போய் எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நான் வந்து அப்படியே கல்யாணம் எடுத்துலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் வந்து எப்பயும் போல் யாராவது ஒருத்தர் வந்து பெண்ணை கேட்டு நம்ம கல்யாணமானது லோகோத்தரமாக எப்பயும் எல்லாரும் பண்ணிக்கிறது போல் பண்ணிக்கணும், இப்படிலாம் வந்து எப்படியே வரனாலாம் நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிவிட்டு மேலே வந்து சப்தரிஷிகள் மூலியமாக பெண் கேட்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தரிஷிகளை அனுப்புகிறாராம். சப்தரிஷிகள்லாம் போய் அனுப்பின உடனே இந்த மாதிரி யார் அப்படின்னோடனே இந்த மாதிரி பரமேஸ்வரன் அப்படின்னு இம்மானுக்கும் எனக்குன்னு சொன்னால், இப்படிலாம் எல்லாம் பரமேஸ்வரன் அது இதுன்னு சொல்கிறவெல்லாம் அந்த மாப்பிள்ளை இது பண்ணுவார், அந்த அவ்வளோ ஒர்க் பண்ணுவார், இவ்வளோ சம்பாதிக்கிறார், அவ்வளோ அழகாக இருப்பார், அவ்வளோ இதுவாக இருப்பார், நீங்கள் எதை பார்த்துருக்கலாம் அதை பார்த்துருக்கலான்னு கொண்டாடுவான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி சப்தரிஷிகள்லாம் சொன்ன உடனே ஹிமவான் வந்து சரின்ட்டார். ஆனால் மேனைக்கு என்னென்னா, அந்த பரமேஸ்வரனை பார்க்கணும், நேராக பார்த்து தான் நான் ஒத்துப்பேன், என் பெண்ணு எவ்வளோ இதுவாக தபஸ்வினியாக இருக்கா இதுவாக இருக்கா, அதனால் வந்து இப்படி சாத்வியாக இருக்கக்கூடிய பெண்ணை நான் அந்த மாப்பிள்ளையை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டா. உடனே சரி நாங்கள் மாப்பிள்ளை அழைச்சின்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாப்பிள்ளை அழைச்சின்னு வரதுக்காக சித்தம் ஆகிடுத்து.
உடனே ஹிமவானும் மேனையும் வந்து அரண்மனையில் இருக்கா. மேனை வந்து மாப்பிள்ளை வர அழகை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த உப்ரிக்கையில் நின்று பார்க்குறாளாம். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு திவ்யமான ஒரு விமானம் வருது. ஐராவதத்தில் இந்திரன் ஏறி வரான். அப்படி வந்துட்டே இருக்கும்போது மேனைக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது. இவன் அதை என்னென்ன தேவர்கள்னு தெரியாதான் அந்த மேனைக்கு. நேராக ஹிமவான்கிட்ட வந்து இவர் தான் நம்மளை மாப்பிள்ளையோ, எப்படி இருக்கார் பாரு, அப்படியே ஜம்முன்னு வராரு இந்த ஐராவதத்தில் அப்படின்னு கேட்குறாள்னா, இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்தரிஷிகள் பக்கத்தில் இருக்கா அவள் சொல்கிறான் ஹிமவானுக்கும் மேனைக்கும். ஓ இவர் இல்லையா, சரி அடுத்தது பார்த்துட்டே இருப்பான்னு சொல்லி பார்த்தா அங்கே அழகாக பிரம்மதேவன் வராரா, ஒரு 10 கட்டின்ட்டு இல்லை யோக வஸ்திரத்தோட ஜம்முன்னு வராராம் தேஜஸ்வியாக. சரி இவர் தான் நம்மளை மாப்பிள்ளை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவர் தான் நம்ம மாப்பிள்ளையோ, அவர் வராரு எப்படி எல்லாம் கோஷ்டியோடனா, இவரும் இல்லை இவர் பேர் பிரம்மான்னு பேர் அப்படின்னா. சரி வரலாம். அடுத்து ஜில்லு 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 ஜில்லுன்னு சதுர்புஜத்தோட பகவான் வராரா. இவர் தான் நம்மளை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி இவர் தானே மாப்பிள்ளை இவர் தானே மாப்பிள்ளை அப்படின்னு மேலே கேட்குறாளாம். உடனே அதுக்கு அந்த சப்தரிஷிகள் இல்லை இவர் மாப்பிள்ளை இல்லை, இவர் மகாவிஷ்ணு, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்து, மகாலட்சுமி விவாகம் ஆகிடுத்து அப்படின்னு சொன்னார்லாம். அப்புறம் கடைசியாக பார்த்தா இந்த பிரேத பூஷகரணங்களோட வந்து ஏதோ இந்த உடம்புல இந்த யானத்தோல் பிலித்தோல் அப்புறம் வந்து திரிநேத்திரத்தோட ஜட்டையோட திரிசூலத்தோட ஒருத்தர் வராராம். இந்த மேனை நினச்சாலாம் இவர்களெல்லாம் மாப்பிள்ளையாக இருக்காலோ இல்லையோ, இவர் மாத்திரம் மாப்பிள்ளையாக வரக்கூடாது அப்படின்றது மனசில் நினச்சின்னு கேட்குறாளாம் அந்த சப்தரிஷிகள்கிட்ட. இவர் மாப்பிள்ளை இல்லையோன்னோ அப்படின்னு பயந்துட்டே கேட்குறாளாம் அந்த மேனை. உடனே அந்த சப்தரிஷிகளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கையை பிசைங்கிட்டு இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்ன உடனே அந்த மேனைக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடுதான். என்னது இவரை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோமா, இப்படி இருக்காரு, இவருக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பெண்ணு இப்படி சௌக்கியமாக இருக்க போகிறா அப்படிலாம் சொன்ன உடனே, அம்மா இதெல்லாம் பகவான் மாய, பரமேஸ்வரனை பற்றி உனக்கு தெரியாதுன்னு பரமேஸ்வரனை பற்றி ஹிமவான் எடுத்து சொல்கிறார். ஹிமவான் சொன்ன உடனே மேனைக்கு ஏதோ 50-50 சரி ஆத்துக்காரர் சொல்கிறார் அவருக்கு தெரியாது உண்டா, அவரும் பெண்ணுக்கு நல்லது தானே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மேனை ஏதோ போனால் போகிறதுன்னு ஒத்துண்டா. இப்படி கல்யாணம் ஆனது ஏற்பாடாக எடுத்து அப்படி வந்து கல்யாணம் ஏற்பாடு வரணுன்னே அப்பேற்பட்ட பார்வதி கல்யாணம் எல்லாரையும் கூப்பிட்டானா ஹிமவான். என்கிட்ட இடம் இருக்குது எல்லோரும் வாங்குவோன்னு எல்லாரும் இந்த ஹிமாலயத்துக்கு வரா. இன்றைக்கி கூட அந்த பார்வதி கல்யாணம் நடந்த இடம் அந்த அக்னியானது அவள் அணையாமல் காப்பாற்றின்னு இருக்கான்னு இந்த நம்ம இந்த மேலே இந்த ருத்ரப்பிரயாகலேருந்து இந்த கேதார்நாத் போகும்போது ஒரு டைவர்ஷனில் போனால் அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ண முடியும். பார்வதி கல்யாணம் நடந்த இடம் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு அத்தனை பேரும் வந்துட்டா, எல்லோரும் வந்துட்டாலும் 30 கோடி தேவர்கள் அவர்கள் எல்லா பிரேத பூதகரங்கள் அவராவாக வந்து அவளுக்கு ஆசனம் வேணுங்கிற உபச்சாரம் எல்லாம் அப்படி அமோகமாக நடக்கிறது. மேலே மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் வரார். அவரும் ஏதோ அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஆனால் அங்கே வந்திருக்கிற பாக்கி இந்திரன் சந்திரன் குபேரன்லாம் பார்த்தா இவரை விட டாப் கிளாஸாக இருக்கான் 4 மடங்கு. அவன் ஏதோ மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கான் எல்லாம். அவர் பரமேஸ்வரன் போதும்பா, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போய் வாழ போகிறோம், அங்கே போய் இப்போ கைலாசத்துக்கு அழிச்சுன்னு போய் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இந்த பகவத்குணத்தை பற்றியும் இதை பற்றியும் பேசிகிட்டு இருக்க போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு இப்படி விரக்தராகவே இருக்காராம் பரமேஸ்வரன். அப்படி வந்து உட்காந்துன்னு மேலே இந்த கல்யாணமானது ஆன உடனே அவர் வந்து பீட்டத்தில் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக பீட்டத்தில் வந்து உட்கார்றார். அப்படி பீட்டத்தில் வந்து பரமேஸ்வரன் உட்கார்ந்த உடனே இந்த பக்கம் மகாவிஷ்ணு இந்த பக்கம் பிரம்மதேவர் எல்லோரும் உட்காண்டிருக்கா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. இந்த பார்வதி வந்து மகாவிஷ்ணுடைய தங்கஸ்தானம், அதனால் தன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மகாவிஷ்ணு பக்கத்தில் உட்காந்துன்னு பாணி கிரகம் பண்ணுறதுக்கு கண்ணி கொடுக்கணும்னு உட்காந்துருக்கார். ஹிமவானும் பக்கத்துலேயே இருக்கார் அவருடைய புத்திரியாக இருக்கிறதுனால. இப்படி எல்லோரும் இப்படி இருக்கும்போது அங்கேருந்து பிரம்மாவை வந்து மகாவிஷ்ணு பார்க்குறாராம், மகாவிஷ்ணு பிரம்மாவை பார்க்குறாராம். இப்படியே இருந்தால் நன்னாவாக இருக்கும், அதனால் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த உயர்ந்த மணியெல்லாம் இருக்குது, இந்த கௌஸ்துபம் கங்கணம் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எடுத்து போடுவோம். அப்படி போட்டால் அது ஒரு அப்படியே ஜொலிக்கும் சரீரத்தில் மாப்பிள்ளை மாதிரி தோற்றம், ஒரு அட்லீஸ்ட் பார்க்குறதுக்காவது மாப்பிள்ளையாக இருப்பார்னு அவாவா தன்னுடைய ஹாரம் மோதிரம் கங்கணம் எல்லாத்தையும் கழட்டணும்னு இப்படி கழட்டணும்னு எடுத்துன்னு பரமேஸ்வரனுக்கு போடணும்னு இப்படி எடுக்க போகிறா. உடனே பரமேஸ்வரன் புரிஞ்சுட்டார், உங்களுக்கு என்ன நான் இப்போ என்ன அப்படியே கிளாஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இப்படி கண்ணை திறந்தாராம். சோமசுந்தர மூர்த்தியாக உட்காண்டிருக்காராம் பரமேஸ்வரன். அப்படியே வெள்ளேன்னு சரீரம் கிளாஸாக அலங்காரம் பண்ணிட்டு நெத்தியில் விபூதி இதெல்லாம் இட்டு 3 கண்களோட ஜட்டையோட அதே ரூபத்தோடு இருக்காராம். ஆனால் இந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவன் இந்திரன் இவா எல்லாரையும் விட பல மடங்கு அழகாக இருக்கலாம். அந்த அழகை பார்த்து மகாவிஷ்ணு பிரம்மதேவன் முதலியவர்கள்லாம் தலையை குனிஞ்சிக்கிறாராம். இப்போ ஏற்பட்டவரை போய் நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோமே, அழகாக இல்லையே இப்படி வந்து உட்காந்துருக்காரேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பார்வதியை லோகோத்தரமாக கல்யாணம் பண்ணிட்டார். அப்படின்றது இந்த பார்வதி கல்யாணத்தோட மங்களமாக இதை பூர்த்தி பண்ணுவாள்.
அப்பேற்பட்ட உத்தம சரித்திரம் இது. இந்த தக்ஷ யஜ்ஞம், இந்த தாக்ஷாயினி சரித்திரம், இந்த சிவநாம வைபவத்தை கேட்டால் இன்னி பரியந்தும் பண்ண பாபம் போகிறது அப்படின்ற உத்தமமான ஃபலஸ்ருதி. அப்பேற்பட்ட இந்த தக்ஷ யஜ்ஞம் சரித்திரத்தை பரமேஸ்வரன் வைபவம் கேட்கறதுக்கு உங்களுக்கு பரமபாகியம். மேலே எல்லோரும் கலந்து இந்த 7வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச சப்தமோऽध्यायः மைத்ரேய உவாச இத்யஜேனானுநீதேன பவேன பரிதுஷ்யதா அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாமிதி. ஸ்ரீமகாதேவ உவாச நாகம் பிரஜேஷபாலானாம் வர்ணயேனானுசிந்தயே தேவமாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர த்ருதோ மயா பிரஜாபதேः தக்தசீர்ஷ்ணः பவத்வஜமுகம் சிரः மித்ரஸ்ய சக்ஷுஷே க்ஷேத பாகம் ஸ்வம் பர்ஹிஷோ பகः பூஷாது யஜமானஸ்ய தத்பிः ஜக்ஷது பிஷ்டபுக் தேவாः பிரகிருத சர்வாங்காः ஏமவுச்சேஷனம் ததுः பாஹுभ्याम् அஸ்வினோः பூஷ்ணः ஹஸ்தாभ्याम् கிருதபாஹவः பவந்தி அத்வர்யவश्चान्ये பஸ்தஸ்மஸ்ருः भृगुर्भवेत्. மைத்ரேய உவாச ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுஷ்டமோதிதம் பரிதுஷ்ட ஆத்மபிஸ்தாத் சாது சாத்விதி அசாப்ருவன். ததோ மீட்வாம்சம் ஆமந்த்ர்ய சுனாசீராः சஹர்ஷிபிः பூயः தத்தேவயஜனம் சமீட்வத்வேதசோ யயுः விதாய கார்த்ஸ்யேன ச தத் யதாக பகவான் பவः சம்ததுः கஸ்ய காயேன சவனீய பசோः சிரः சந்தீயமானே சிரசி தக்ஷோ ருத்ராபிவீக்ஷிதः சத்யः சுப்த இவோத்தஸ்தோ தத்ருஷே சாக்ரதோ மிருடம் ததா விருஷத்வஜத்வேஷ கலிலாத்மா பிரஜாபதிः சிவாவலோகாத் அபவத் சரத்ரதைவாமலः பவஸ்தவாய கிருததீः நாசக்னோத் அனுராகதः ஔத்கண்ഠ்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன் கிருச்ச்ராத் சம்ஸ்தப்ய ச மனः பிரேம விஹ்வலிதः சுதீः சசம்ச நிர்வ்யலீகேன பாவேனேஷம் பிரஜாபதிः. தக்ஷோவாச பூயானனுக்ரக அஹோ பவதா கிருதோ மே தண்டஸ்த்வயா மயி ப்ருதோ யதபி பிரலப்தः ந பிரம்மபந்துஷு ச வாம்
भगवन्नवज्ञा तुभ्यं हरेश्च कुत एव धृतौ व्रतेषु विद्यातपोव्रतधरान् मुखतस्म विप्रान् ब्रह्मात्मतत्त्वमवितुं प्रथमं त्वमस्राक् तद्ब्राह्मणान् परमसर्वविपत्सु पासि पालः पशूनिव विभो प्रगृहीतदण्डः योऽसौ मया विदिततत्त्वदृशा सभायां क्षिप्तो दुरुक्तिविशिखैः अगणय्यतन्माम् अर्वाक्पतन्तम् अर्हत्तमनिन्दयापात् दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येत् मैत्रेयोवाच क्षमाप्यैवं स मेढ्वांसं ब्रह्मणा चानुमन्त्रिणः कर्म सन्तानयामास सोपाध्यायर्त्विगादिभिः वैष्णवं यज्ञसन्तत्यै त्रिकपालं द्विजोत्तमाः पुरोडाशं निरवपन् वीरसंसर्गशुद्धये अध्वर्युना आत्तहविषा यजमानो विशाम्पते धिया विशुद्धया दध्यो तथा प्रादुरभूद्धरिः तदा स्वप्रभया तेषां द्योतयन्त्यादिशो दश मुष्णंस्तेज उपानीतः तार्क्ष्येण स्तोत्रवाजिना श्यामो हिरण्यरशनोऽर्क किरीटजुष्टः नीलालकभ्रमरमण्डितकुण्डलास्यः कंवब्जचक्र शरचापगदासि चर्म व्यग्रैः हिरण्मयभुजैरिव कर्णिकारः वक्षस्यधिश्रितवधूः वनमाल्युदार हासावलोककलया रमयंश्च विश्वं पार्श्वभ्रमते व्यजनचामर राजहंसः श्वेतातपत्रशशिनोपरि रज्यमानः तमुपागतमालक्ष्य सर्वे सुरगणादयः प्रणेमुः सहसोत्थाय ब्रह्मेन्द्रत्यक्ष नायकाः तत्तेजसा हतरुचः सन्नजिह्वाः ससाध्वसाः मूर्ध्ना धृताञ्जलिपुटाः उपतस्थुः अधोक्षजम् अप्यर्वाग्वृत्तयो यस्य महित्वात्मभुवादयः यथामति गृह्णन्ति स्म कृतानुग्रहविग्रहम् दक्षो गृहीतार्हण साधनोत्तमम् यज्ञेश्वरं विश्वसृजां परं गुरुं
सुनन्दनन्दाद्यनुगैर्वृतं मुदा गृणन् प्रपेदे प्रयतः कृताञ्जलिः। दक्षोवाच शुद्धं स्वधाम्युपरताखिल बुद्ध्यवस्थं चिन्मात्रमेकमभयं प्रतिषिध्य मायां तिष्ठं स्तयैव पुरुषत्वमुपेत्य तस्याम् आस्ते भवान् अपरिशुद्ध इवात्मतन्त्रः। ऋत्विजऊचुः तत्त्वं न ते वयमनञ्जन रुद्रशापात् कर्मणि अवग्रहधियो भगवन् विदामः। धर्मोपलक्षणमिदं त्रिवृदध्वराख्यं ज्ञातं यदर्थम् अधिदैवमदो व्यवस्थाः। सदस्यावूचुः उत्पत्त्यध्वनि अशरन उरुक्लेशदुर्गेन्तकोग्र व्यालान्विष्टे विषयमृगतृष्या आत्मगेहोरुभारः। द्वन्द्वश्वभ्रे खलमृगभये शोकदावेज्ञसार्थः। पादौ कस्ते शरणदकदा याति कामोपसृष्टः। रुद्रोवाच तव वरदवराङ्घ्र्यौ आशिषेहाखिलार्थे ह्यपि मुनिभिः असक्तैः आदरेणार्हणीये। यदि रचितधियं मा विद्य लोकोपविद्धं जपति न गणये तत्त्वत्परानुग्रहेण। भृगुरुवाच यन्मायया गहनया अपहृतात्मबोधाः ब्रह्मादयस्तनुभृतः तमसि स्वपन्तः। नात्मन्निश्रितं तव विदन्ति अधुनापि तत्त्वं सोऽयं प्रसीदतु भवान् प्रणतात्मबन्धुः। ब्रह्मोवाच नैतत्स्वरूपं भवतोऽसौ पदार्थ भेदग्रहैः पुरुषो यावदीक्षेत्। ज्ञानस्य चार्थस्य गुणस्य चाश्रयः मायामयात् व्यतिरिक्तो यतस्त्वम्। इन्द्रोवाच इदमप्यच्युत विश्वभवनं वपुरानन्दकरं मनोदृशाम् सुरभित् बिट् क्षपणैः उदायुधैः भुजदण्डैः उपपन्नमष्टभिः। पत्न्यौचुः यज्ञोऽयं तव यजनायकेन सृष्टः विध्वस्तः पशुपतिनाद्य दक्षकोपात्। तं नस्त्वं शवशयनाभ शान्तमेधं यज्ञात्मन् नलिनरुचादृशा पुनीः। ऋषयवोचुः अनन्वितं ते भगवन् विचेष्टितं यदात्मनाचरसि हि कर्मणाज्यसे। विभूतये यत उपसेदुरीश्वरीं न मन्यते स्वयम् अनुवर्ततीं भवान्। सिद्धावूचुः
अयं त्वत्कथामृष्टपीयूषनद्यां मनोवारणः क्लेशदावाग्निदग्धः तृषार्तः अवगाढः न सस्मारदावं न निष्क्रामती ब्रह्मसम्पन्नवन्नः। यजमान्युवाच स्वागतं ते प्रसीदेश तुभ्यं नमः श्रीनिवासश्रिया कान्तयात्राहिनः त्वामृतेऽधीशनाङ्गैः मखः शोभते शीर्षहीनः कबन्धो यथा पूरुषः। लोकपालावूचुः दृष्टः किं नो दृग्भिः असद्ग्रहैस्त्वं प्रत्यग्द्रष्टा दृश्यते येन दृश्यं माया ह्येषा भवदीया हि भूमन् यस्त्वं षष्ठः पञ्चभिर्भासि भूतैः। योगेश्वरावूचुः प्रेयान्न तेऽन्योऽस्त्यम् उतस्त्वयि प्रभो विश्वात्मनीक्षेन्न पृथग्य आत्मनः अथापि भक्त्येष तयोपधावताम् अनन्यवृत्त्या अनुगृहाण वत्सला। जगदुद्भवस्थितिलयेषु दैवतः बहुभिद्यमानगुणया आत्ममायया रचितात्मभेदमतये स्वसंस्थया विनिवर्तित भ्रमगुणात्मने नमः। ब्रह्मोवाच नमस्ते श्रितसत्त्वाय धर्मादीनाञ्च सूतये निर्गुणाय च यत्काष्ठां नाहं वेदापरेऽपि च। अग्निरुवाच यत्तेजसाहं सुसमिद्धतेजाः हव्यं वहे स्वध्वर आज्यसिक्तं तं यज्ञियं पञ्चविधं च पञ्चभिः स्विष्टं यजुर्भिः प्रणतोऽस्मि यज्ञं। देवावूचुः पुरा कल्पापाये स्वकृतम् उदरीकृत्य विकृतं त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्राधिशयने पुमान् शेषे सिद्धैः हृदि विमृशित अध्यात्मपदविः स एवाद्योक्ष्णोः यः पथि चरसि भृत्यान् अवसिनः। गन्धर्वावूचुः अंशांशास्ते देवा मरीच्यादययेते ब्रह्मेन्द्राद्याः देवगणा रुद्रपुरोगाः क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमन् तस्मै नित्यं नाथ नमस्ते करवाम। विद्याधरावूचो त्वन्माययार्थम् अभिपद्य कलेवरेऽस्मिन् कृत्वा ममाहमिति दुर्मतिरुत्पथैः स्वैः क्षिप्तोऽपि असद्विषयलालस आत्ममोहं युष्मत्कथामृतनिषेवक उद्व्युदस्येत्। ब्राह्मणावूचुः त्वं क्रतुस्त्वं हविस्त्वं हुताशस्वयं त्वं हि मन्त्रः समित् दर्भपात्राणि च त्वं सदस्यर्त्विजो
दंपती देवता अग्निहोत्रं स्वधा सोम आज्यं पशुः त्वं पुरागां रसायाः महासूकरः दंष्ट्रया पद्मिनीं वारणेन्द्रो यथा स्तूयमानो नदल्लीलया योगिभिः व्युज्जहर्षत्रयीगात्र यज्ञक्रतुः सप्रसीदत्वम् अस्माकमाकाङ्क्षतां दर्शनं ते परिभ्रष्टसत्कर्मणां कीर्त्यमाने नृभिर्नाम्नि यज्ञेश ते यज्ञविघ्नाः क्षयं यान्ति तस्मै नमः। मैत्रेयोवाच इति दक्षः कविर्यज्ञं भद्ररुद्रावमर्षितं कीर्त्यमाने हृषीकेशे संनिन्ये यज्ञभावने भगवान् स्वेन भागेन सर्वात्मा सर्वभावभुक् दक्षं बभाष आभाष्य प्रीयमान इवानघा। भगवानुवाच अहं ब्रह्मा च सर्वश्च जगतः कारणं परम् आत्मेश्वर उपद्रष्टा स्वयं दृक् अविशेषणः आत्ममायां समाविश्य सोऽहं गुणमयीं द्विजा सृजन् रक्षन् हरन् विश्वं दध्रे संज्ञां क्रियोचितां तस्मिन् ब्रह्मणि अद्वितीये केवले परमात्मनि ब्रह्मरुद्रौ च भूतानि भेदेनाज्ञो अनुपश्यति यथा पुमान्नस्वाङ्गेषु शिरः पाण्यादिषु क्वचित् पारक्य बुद्धिं कुरुते एवं भूतेषु मत्परः त्रयाणाम् एकभावानां यो न पश्यति वैभिदाम् सर्वभूतात्मनां ब्रह्मन् स शान्तिम् अधिगच्छति। मैत्रेयोवाच एवं भगवतादिष्टः प्रजापतिपतिर्हरिम् अर्चित्वा क्रतुना स्वेन देवानुभयतो यजत् रुद्रं च स्वेन भागेन ह्युपाधावत् समाहितः कर्मणोदवसानेन सोमपान इतराणपि उदवस्य सहर्त्विग्भिः सस्नो अवभृतं ततः तस्मा अपि अनुभावेन स्वेनैव अवाप्तराधसे धर्म एव मतिं दत्त्वा त्रिदशास्ते दिवं ययुः एवं दाक्षायणी हित्वा सती पूर्वकळेवरम् जज्ञे हिमवतः क्षेत्रे मेनायामिति शुश्रुमा तमेव दयितं भूयः आवृङ्क्ते पतिमम्बिका अनन्यभावैकगतिं शक्तिः सुप्तेव पूरुषम्
एतत् भगवतः शम्भोः कर्मदक्षाध्वरद्रुहः श्रुतं भागवतात् शिष्यात् उद्धवान्मे बृहस्पतेः इदं पवित्रं परमीशचेष्टितं यशस्यमायुष्यम् अघौघमर्शनं यो नित्यदा आकर्ण्यनरोऽनुकीर्तयेत् धुनोत्ययं कौरवभक्तिभावतः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां चतुर्थस्कन्धे दक्षयज्ञसन्धाननाम सप्तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।